ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வர நமக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு நல்ல நேரத்தையும் நல்ல ஆயுள் நாட்களை ஆண்டு தந்திருக்கிறபடி நாள் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டுடைய நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவது என்பது ஆண்டவருக்கு மிக மகிழ்ச்சி. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் கடந்து போகும்போது நமக்கு அங்கே ஒரே வேலை, நாம் வேற வேலையே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தை நாம் அந்த இடத்துல மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, என்னென்னைக்கும் சதா காலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றதான அந்த ஒரு வேலை தான் நித்தியத்தில் இருக்கிறது. எனவே அதற்கான பயிற்சி நாட்கள் தான் இந்த பூலோகத்தில் இருக்கிறதான நாட்கள். எனவே அதை அறிந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நம்மை ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக நமக்கெல்லாம் கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்காக கனி கொடுக்கிறதான ஜீவியத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். இந்த கனி கொடுக்கிறதான காரியம் என்கிறதான வேளையில் உன்னதமான ஆன்மீக சுபாவங்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை, இந்த வசனம் எவ்விதமாக ஆரம்பிக்கிறது என்றால் ஆவியின் கனியோ என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆவியின் கனியோ. ஆவி இல்லாத ஜனங்கள் ஆவியினுடைய கனிகளை கொடுக்க முடியாது. நல்லவர்களாக வாழ்கிறதான ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா நல்லவர்கள் என்றதான பேரிலே இருக்கிறதான நற்குணங்களுக்கும் ஆவியினுடைய கனிகளுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கிறது, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அதில் 9 விதமான கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம் என்று சொல்லி 9 விதமான கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பூமியிலே வாழ்கிறதான சில ஜனங்களை பார்க்கிறோம். ஜனங்கள் மத்தியில நல்லவர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு வேதம் கொடுக்கிறதான பேரு சன்மார்க்க பக்தி. இவர் யாருக்குமே கேடு செய்ய மாட்டாங்க. இது எல்லா மார்க்கத்திலும் உண்டு. இந்த மார்க்கத்தில் உண்டு, முஸ்லிம் மார்க்கத்தில் உண்டு. தேவனே இல்லை என்று சொல்கிறதான ஜனங்கள் கூட அநேகர் இந்த பூமியில நல்லவர்களாக என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. ஆனா அந்த ஸ்வபாவத்திற்கும் இந்த ஆவியினால் வருகிறதான கனிகளுக்கும் என்ன இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் அதை 15ஆம் அதிகாரத்துல 5ஆவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது வாசிங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது.
ஆவியினுடைய கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் விளங்கும் என்று எபேசியர்களின் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. சகல விதமான நற்கனிகளையும் தர வேண்டும், நற்கிரியைகளையும் செய்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார். ஆனால் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக வேளைகளில் நாம் வந்து நினைக்கிறோம், நாம் நல்லவர்களாக வாழணும்னு நினைக்கிறோம். கெட்டவர்களாக வாழணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. நினைக்கிறோமா? எல்லாரும் நினைக்கிறோம். ஜனங்கள் மத்தியில் நம்ம நல்லவர்களாக வாழ்ந்து என்ன பேர் எடுக்கணும், நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த எண்ணமெல்லாம் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. நல்லவர்களாக வாழணும், குடும்பத்தில் நல்லவர்களாக இருக்கணும், ஊர்ல நல்லவர்களாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல நல்லவர்களாக இருக்கணும், உறவினர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும், எல்லா இடத்திலையும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறதான நம்மில் அந்த நன்மை செய்கிறதான காரியம் இல்லாமலே வந்து இருக்கிறது. ஆனா பாருங்க, எல்லா ஜனங்களும் அநேக இடங்களிலே கெட்ட பேர் தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அநேக நல்லது செய்து கெட்ட பேர் எடுக்கிறாங்க, அது வேற. ஆனா அநேகர் கெட்டவர்களாகவே வாழ்ந்து கெட்ட பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதன் தான் நல்லவனாக வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறான், அவனால் வந்து நல்லவனாக வாழ முடியல. அதைத்தான் அந்த வேதவசனத்தில் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு மேல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரிலே நிலைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நல்லவர்களாக யார் வாழ பிரயாசப்படுறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை. அந்த தேவனுடைய ஒத்தாசை ஆண்டவர் எப்படி தருகிறார்? ஆவியினுடைய அனுகிரகத்தினாலே வந்து தருகிறார். எதற்காக பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் அநேக வேத பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது அவர் சொன்னார், பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க எருசலேமில் வந்து என்ன செய்யுங்க, காத்திருங்க. ஒரு மனுஷனுடைய முன்பகுதி, ஒரு மனுஷனுடைய பின்பகுதி. எந்த முன்பகுதி, எந்த பின்பகுதி? ஆண்டவருடைய ஆவியை பெறுவதற்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெற்றதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை வந்து எவ்விதமாக இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்ததான ஒரு மனிதன் தான். அவன் ஏற்கனவே யெகோவாகிய தெய்வத்தை வழிபடுகிறவன் தான். அந்த தெய்வத்திற்காக இவன் ரொம்ப வைராக்கியமாக இருந்தான். அவன் சொல்லுகிறான், என் வயதுள்ள எல்லாரை காட்டிலும் என் மார்க்கத்தில் நான் பக்தி உள்ளவனாக இருந்தேன், நான் மிக வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வந்து எனக்காக வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்றதான ஒரு அவசியம் இருந்தது. அவன் மிக பக்தி உள்ளவனாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை அவருக்கு என்று தெரிந்தெடுத்தார். இந்த பவுலை பிரசங்கம் பண்ணியெல்லாம் மனம் திரும்ப வைக்க முடியாது. இன்னைக்கு சிலருக்கு ஆண்டவரை பற்றி எவ்வளவு சொல்லுங்க, ஆண்டுடைய அற்புதத்தை எவ்வளவு சொல்லுங்க, கேட்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் தான் நேரடியாக இறங்கி வரணும். இந்த பவுல் எவ்வளவோ வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்காக படுகிறதான பாடுகள், உபத்திரவங்கள், இவைகளெல்லாம் வந்து பார்க்கிறான். என்றாலும் இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து என்ன செய்யவில்லை, வரவே இல்லை. என்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே, பிரசன்னத்தினுடைய ஒளியினாலே அவனை சந்திக்கிறாரோ அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு மாறுதல் வந்து என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. இதை போல பேதுருடைய வந்து வாழ்க்கையை வந்து பார்க்கிறோம். இந்த பேதுரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்னாடி தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து போய் யாரை மறுதலித்தான்? இயேசு கூடயே அலைஞ்சிட்டு இருந்தான். இயேசு தான் அவரை தெரிந்து எடுத்திருந்தாரு. இயேசுவின் மேல அன்பான ஒரு மனுஷன்தான். ஆனால் ஜீவனை குறித்து ஒரு பயம் வரும்போது அவன் சொல்றான், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இது எப்போ? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பதாக.
இந்த பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு பின்னதாக இவனுடைய இருதயம் அப்படியே மாறிவிட்டது. முதல்ல ஜீவனுக்கு பயந்தவனுக்கு இப்போது ஜீவனை குறித்து என்ன இல்லை, பயம் இல்லை. அவன் நினைக்கிறான், இப்போது நினைக்கிறான், எனக்காக ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுத்தாரு, நான் அவருக்காக என்னுடைய ஜீவனை கூட அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கனி கொடுக்கிறதான வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான வாழ்க்கை தான். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துடைய வல்லமை இல்லாவிட்டால் இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாது. இந்த கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறதான ஆவியின் கனியினுடைய கிரியை, முதலாவது கிரியை அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. நிறைய பேர் அன்பா தான் இருக்கிறாங்க. நான் முன்பு சொன்னது மாதிரி எல்லா மதத்தை சேர்ந்தான ஜனங்களுக்கும் என்ன இருக்கு, என்ன இருக்கு, அன்பு இருக்கு, அன்பு இல்லாமல் இல்லை. ஆனா அவர்களுடைய அன்பிற்கும் இந்த ஆவியினால் வருகிறதான இந்த கனியினுடைய அன்பிற்கும் என்ன இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. இந்த அன்பை குறித்து தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில அன்பாய் இருக்கிறதான எல்லா ஜனங்களாலும் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த அன்பினுடைய இலக்கணத்திற்கு தகுந்தாற் போல அவர்களால் வாழ முடியாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13:4 நீங்கள் வந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு என்ன இல்லை, பொறாமை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? பொறாமை இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? என்ன பிடிக்கிறீங்க? இல்ல, ஆமா, இருக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்றேன், எனக்கு என்ன இருக்கு இப்போ அதை சொல்லுங்க. பொறாமை இருக்கா இல்லையா? நான் சொல்லிட்டேன், எனக்கு என்ன இருக்கு. நான் வந்து ஸ்டேஜில் இருந்து என்ன சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன இருக்கு, பொறாமை இருக்கு. ஏன்னா இது மனுஷிக சுபாவங்கள்ல ஒண்ணு பொறாமை. ஆனா அந்த பொறாமை ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது, ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு அடங்காத மாடுகளை வந்து சரடுகளினால பிடிச்சு வந்து என்ன செய்யறோம், சரடு போட்டு கட்டுப்படுத்துகிறோம். அதே போல நமக்குள் இருக்கிறதான சுபாவத்தை பரிசுத்தாவினை கட்டுப்படுத்தி இழுத்து என்ன செய்யறோம், நடத்துகிறார். அந்த தெய்வ பயம் என்கிறதான ஒரு சரடு நமக்கு வந்து இருக்கிறது. இந்த தெய்வ பயம் இருக்கிறதான மனிதர்களுடைய மாம்சீகத்தினுடைய சுபாவங்கள் அவர்களுக்கு ஒளி இருந்தாலும் அதை வெளிப்படுத்த அவர்களால் முடியாது. தேவ பயம் அவர்களை வந்து என்ன செய்கிறது, கட்டுப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என்ன பயம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார், நம்ம ஆண்டு பயங்கரமான தோட்டத்தில் இல்லை, ஒரு அருவாளை வைத்துக்கிட்டோம், இல்ல பெரிய தோட்டத்தில் ஒரு வேலுக்கு போயிட்டு அப்படிலாம் இல்லை. அவர் சாந்தமா இருக்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இவருடைய தோற்றம் வந்து ரொம்ப சாந்தமான ஒரு தோற்றமாக இருக்கிறது. இந்த சாந்தமான தோற்றத்தை அநேகர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அவர் சாந்தமான தோற்றத்தை உடையவராக இருக்கிறபடினால அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறதான காரியம் என்னவென்றால், நான் எப்படினாலும் வாழுவேன், ஒரு மன்னிப்பு கெடுத்த எல்லாம் எல்லாம் சரியா போச்சு. ஆண்டவர் என்ன செய்வார், என்ன செய்வார், அவர் மன்னிக்க தயை பெருத்த தேவன் தான். ஆண்டவருக்கு பக்கங்கள் பல இருக்கிறது, தன்மைகள் பல இருக்கிறது. அவர் அன்பான தெய்வம். ஆனா அதே வேளையில அவர் நீதி தவறாத தெய்வம். நாம நம்முடைய பிள்ளைகளுக்குன்னா கள்ள நியாயம் பேசுவோம், நமக்கு வேண்டியவர்களுக்குன்னா கள்ள நியாயம் பேசுவோம். அவர் அப்படிலாம் இல்லை. இவர்கள் கிறிஸ்தவங்க, என்ன தேடுறவங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து குற்றவாளியை குற்றமற்றவன் என்று சொல்லி அவர் தீர்க்கவே மாட்டார். இன்னைக்கு மனுஷன் கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் என்ன செய்கிறான், சாதிக்கிறான். நல்லவர்களை கெட்டவர்கள் என்றும் கெட்டவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி சாதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் வந்து அப்படி அல்ல. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எங்கே முதலாவது வந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏன் வந்து சங்கடப்படுறாங்க? இன்னைக்கு அநேக நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் ஆண்டவருக்காக என்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுக்கிறேன், எனவே நான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரு, நான் வந்து என்ன பாவத்தை செய்தாலும் நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட உடனே எனக்கு மன்னிப்பு தந்துருவார் அப்படின்னு சொன்னா, மன்னிக்க தயை பெருத்த தேவன் மன்னிப்பார். ஆனா அதே வேளையில துணிகரமான பாவங்களுக்கு கட்டாயம் என்ன உண்டு? பாவத்துல பெரிய பாவம் என்ன தெரியுமா?
தெரிஞ்சவனு சொல்லுங்க. பாவத்தில் பெரிய பாவம் என்ன பாவம்? என்ன பாவம்? வாசதில் பைபிளில் சங்கீதத்துடைய புத்தகம் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் வந்து வாசித்து பார்த்தா சொல்லு. சங்கீதத்துடைய புத்தகம் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:13 வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாந்தரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகம் என்னன்னா துணிகரமான பாவம். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார் என்பதை இன்னைக்கு தவறாக வந்து அநேகர் வந்து பயன்படுத்துறாங்க. நம்முடைய ஆண்டவரை போல அன்புள்ள தெய்வம் யாருமே கிடையாது. அவர் எந்த மனிதனாக இருந்தாலும் வாருங்கள் என்று சொல்லி அவர் அன்பு செலுத்துகிறவராகத்தான் இருக்கிறார். ஒரு காலத்துல ஆண்டவரை தூசித்ததான ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஒரு காலத்துல ஆண்டவரை சபித்ததான ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து அன்பு பாராட்டுகிறார். பேதுரு ஆண்டவரை சபித்தாலும் கூட அவனை பார்க்கும்போது கோபத்துல பார்க்கல. அவர் எப்படி பார்த்தாராம்? அவர் அன்பாக வந்து பார்த்தார். நம்மளை குறித்து யாராவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த அவர்களை பார்க்கும்போது நம்ம எப்படிதான் பார்ப்போம்? அந்த பார்வையை வந்து மாறிடும். ரொம்ப அனல் பறக்கிற மாதிரி வந்து பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் எல்லா மனிதர்கள் மீதும் அன்புள்ள தெய்வனாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் அவர் நீதி நியாயம் தவறாத தேவன். வேதத்திலே தாவீதை குறித்து நாம் வந்து அறிந்திருக்கிறோம். தாவீது ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசித்தார். இந்த தாவீதும் ஆண்டவர் வந்து நேசித்தான். ஆனால் ஒரு வேளையில் அவன் பாவத்தில் வீழ்ந்த போது ஆண்டவர் கோபம் கொண்டு அவன் பெற்றதான குழந்தை வந்து அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. ஆனால் இந்த தாவீதுக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம், ஆண்டவர் அன்புள்ள தெய்வம், நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவன் 7 நாள் உபவாசம் இருந்து என்ன செய்யறான்? இன்னைக்கு அநேகர் பண்ணுகிறதான உபவாசம் வீண் தான். எனவே தான் அநேக வீடுகளில் போய் சிலர் வந்து ஜெபிக்க கூப்பிட்டாலும் நான் வந்து போகிறது இல்லை. ஏன்னா அந்த நேரங்கள் சமயங்கள் வந்து வீணாக போகிறது. ஆண்டவருடைய வேலை வரணும், ஆண்டவர்களுக்கு அனுசாரியா இருக்கணும். அப்போது போய் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வீட்டில் வந்து ஆசீர்வாதம் வரும். அப்போது போய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் போய் இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாக கிடவுது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கிடவுதுன்னு கட்டாயம் வந்து வந்துடும். இல்லாத பட்சத்தில் குடும்பங்கள் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும்போது எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபமணினாலும் என்ன உண்டாகாது? விடுதலை உண்டாகாது. இங்கே தாவீது 7 நாள் அவன் உபவாசம் இருந்த ஜெபம்னா அவன் கீழே வந்து விழுந்து கிடக்கிறான். யாரு? ராஜா. அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆனா ஆண்டவர் 7 நாளும் அந்த அன்புள்ள தெய்வம், அந்த ரொம்ப வந்து ஸ்நேகமுள்ளதான தெய்வம் இந்த தாவீதை விட்டுட்டார். நீ அழு, நீ பொருள், நீ சாப்பிடாம கிட, பட்டி கிட, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? என்னத்தினால் அதை செய்தார்? ஆண்டவருடைய கோபம். பாவத்தை மன்னித்தார், ஆனா பாவத்திற்கான தண்டனையை அவன் பெற வேண்டியது இருந்தது. இதற்காக அதை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் ரொம்ப சங்கடப்படுறாரு. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்து அழைத்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். நம்மளை வந்து ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரு எழுதப்பட்டு விட்டது. ஆனால் நாம் செய்கிறதான காரியமோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். இப்போ இந்த மறுமையை விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு மறுமைக்கு கடந்து போவதற்கு முன்னாடி செய்த பாவத்திற்கெல்லாம் கட்டாயம் நமக்கு தண்டனை கிடைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நீதி உள்ளதான தெய்வம், அவர் நீதி உள்ளதான தெய்வம், அவர் நீதி தவறான தெய்வம். அப்ப நாம் செய்ததான பாவத்திற்கு அவர் தண்டனையை கொடுத்து முடிச்சிட்டு தான் நம்மளை எங்க கொண்டு போகணும்? சிலர் படுற கஷ்டத்தை பார்த்தா மனுஷர்களாகிய நமக்கே சகிக்காது. ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியா இருப்பார். ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியா இருப்பார். ஓலம் விடுவாங்க, வேதனைப்படுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, என்னெல்லாமோ நடக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அமைதியா இருப்பார். மனுஷனுக்கு வருகிறதான பிரச்சனைக்கான காரண காரியங்கள் யாருக்கு மட்டுமே தெரியும்? ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். நாம ஆனால் தவறாக வந்து நினைத்து விடுவோம். ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கும்போது நாம வந்து
நாமளே தீர்ப்பை சொல்லுகிறோம். வேதம் சொல்கிறது, காலத்தை குறித்து யாதொன்றை குறித்தோ தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார்? வேதம் சொல்கிறது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வர வேண்டும் என்பதற்காக. ஆண்டவர் நம்மை அவருடைய பக்கத்திலே தேவனுடைய ராஜ்யத்தில் அமர செய்ய வேண்டும் என்பதற்காக மறுபடியும் மறுபடியுமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வரும்படியாக அநேக உபத்திரவங்களை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக செய்த பாவத்திற்கு என்ன கிடைக்கும்? நீதிமானுக்கு முடிங்க வசனத்தை பைபிள் இருக்கா? அன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தெரியாது. அவருடைய வாலாக்காமல் கீழாக்குவார், வாலாக்காமல் சொன்னோடனே தலையாக்காமல் சொல்லிடுவாங்க. அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், அதெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த நியமம் என்ன செய்தால் என்ன நடக்கும், இதையெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அறிந்தப்பானா இல்லை. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அவருடைய தீர்ப்பு ஆண்டவரிடத்துல இருக்கு. ஆனா நம்ம 24 மணி நேரம் நம்முடைய கண்ணோட்டம் துன்மார்க்கனை தான் பார்க்கிறது. அவன் நன்றாக இருக்கிறான், அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி உனக்கு என்ன? வேதம் சொல்கிறது, கோபா பாத்திரத்தின் மேல நான் கிருபையா இருந்தால் உனக்கு என்ன ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் கோப பாத்திரம் தான். அவருடைய கோபம் வரக்கூடியதான நாட்களில வந்தே தீரும். ஆண்டவர் ஒருவனை சும்மா விடவே மாட்டார். மனுஷனுடைய கைக்கு தப்பிடலாம், அதாவது உலகத்தில் உள்ள நீதிமன்றங்களுடைய கண்ணுல மண்ணை போட்டு தப்பிடலாம். ஆனா தேவனுடைய கரத்தில் இருந்து ஒரு மனிதனும் தப்ப முடியாது. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் என்ன செய்றேன். நியாய தீர்ப்பு மட்டும் இல்லைன்னு தாவீது நினைச்சிருந்தா அவன் கடுமையான துன்மார்க்கனா மாறி இருப்பான். தாவீது அவனா தெய்வ பயம்தான் ஓரளவு கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. அவனை எல்லாம் கடுமையான துன்மார்க்கன், சவுலோட பெரிய துன்மார்க்கவன், கொலை செய்யலாம் அஞ்ச மாட்டான், பராக்கிரமசாலி, ஞானம் உள்ளவன். அவன் திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8 மனைவிகளை திருமணம் முடிச்சிருக்கிறான். 10 மறுமனையாட்டிகள் இருந்திருக்கான். யாருக்கு? தாவீதுக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டது எத்தனை உண்டோ எல்லா காரியங்களிலேயும் அவன் சரியில்லாமல் வாழக்கூடியவன் தான். ஆனால் தேவனுக்கு பயப்படுறதான பயம்தான் அவனை ஓரளவு கட்டுப்படுத்தி வச்சது. இன்னைக்கும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அறியாமல் இருந்திருப்பார்களானால், கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அவர்கள் மிகவும் மோசமானவர்களாகத்தான் வாழ்வார்கள். இன்றைக்கும் அநேக தலைவர்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவ மார்க்கம் தான் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, கெட்டவன நல்லவனாக மாற்றுகிறது என்பதுதான் இந்த கிறிஸ்தவர்கள் தான். இன்றைக்கும் எதற்காக சிறைச்சாலை ஊழியத்தை ஊக்கப்படுத்துகிறார்கள்? சிறைச்சாலை இன்னைக்கு ஊழியத்தை நடைபெறுவதை யாரும் தடை பண்ணுவதில்லை. அவர்களுக்கு தெரிகிறது, சிறைச்சாலையிலே கொடூர குற்றங்களை செய்து கொண்டு அந்த இடத்துல தண்டனை பெற்றிருக்கிறதான ஜனங்களை வேதமும் கர்த்தருடைய ஜனங்களும் தான் மாற்ற முடியும். வேற யாருமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இன்றைக்கு உங்களை ஓரளவு மாற்றி வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் இன்னும் உங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் இப்படி அல்ல, இன்னும் உங்களை மாற்ற விரும்புகிறார். அவருக்கு உங்களை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது. அவருக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் அப்படியே வந்துட்டா அதிக என்ன இல்லை, அதிக கஷ்டம் இல்லை. கண்ணு உங்க மேல விழுந்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யார் கண்ணு நம்ம மேல விழுந்துட்டு, ஆண்டவர் கண்ணு நம்ம மேல விழுந்துட்டு. எனவே ஆண்டவர் சொல்றதை கேட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி அவர் பின்னாடியே என்ன செய்யணும், அப்படி போயிட்டா என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இந்த ஆவியினுடைய கனிகள் இந்த உலகத்தில் உள்ளதான ஜனனுடைய சுபாவத்திற்கு ஒத்தது அல்ல. இந்த அன்பு எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்காது. இந்த ஆவியின் வழியாக வருகிறதான அன்பு எந்த ஒரு கைமாறும் நீ எதிர்பார்க்காது என்ன செலுத்தும். இன்னைக்கு ஜனங்கள் அன்பு செலுத்தணும் ஏதாவது எதிர்பார்க்கும். குறைஞ்சபட்சம் அவங்க உங்களை நல்லவர்கள் என்றாவது சொல்லணும். யாராவது இப்படி உங்களுக்கு கெட்டவன்னு சொல்லிட்டு அடுத்த நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவர்களுக்கு அவர் மேல அன்பு பாராட்ட மாட்டோம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியினால் வருகிறதான அன்பு அப்படி உள்ளதான அன்பு அல்ல. இந்த அன்பனுடைய இலக்கணத்தை தான் நம்ம முதல்ல வாசித்தோம். கொரிந்தியர்ல அன்புக்கு என்ன இல்லை,
பொறாமை இல்லை. அடுத்தால வாசிங்க, தொடர்ந்து மூடிட்டீங்களா? தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 13. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது. கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு இருக்கும்னா இந்த அன்பு ஒரு காலம் நமக்குள்ள ஒழியவே முடியாது. இது நம்மால் வருகிறதான அன்பு அல்ல, இது பரிசுத்த ஆவியினால் வருகிறதான அன்பு. அதே மாதிரி அதற்கு அடுத்த பகுதி சந்தோஷம். இந்த சந்தோஷம், அநேகர் சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா பூமியில் இருக்கிறதான மனிதர்கள் சந்தோஷமா இருப்பதற்கு காரணத்தை தேடுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதான ஜனங்களுக்குள்ளாக எது எப்படி இருந்தாலும் அவர்களுக்குள்ள சந்தோஷம் குறைபடாமலே இருக்கும். ஏனென்றால் அவருடைய இருதயம் சொல்லும், அந்த உள்ள இருக்கிற ஆவியான சொல்லுவார், எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறது, எல்லாம் நான் நினைத்தபடி தான் நடக்கும். எத்தனை பேர் நம்புறோம்? சோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தபடி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், செய்ய என்னை விட்டுறாதாங்க ஆண்டவரை, செய்ய விட்டுறாதாங்க. ஏன்னா தேவனுடைய விருப்பத்திற்கு மாறா செய்துட்டு அதனால் வருகிறதான விளைவை நம்மால் தாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்கு சித்தமில்லாதபடி சில காரியங்களை செய்துட்டு தான் அதனால் சில விளைவுகள் வரும்போது திரும்ப ஆண்டவரிடத்துல போய் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்ற, இந்த பிரச்சனை எதனால் வந்தது, ஏன் இப்ப கண்ணீர் விடுறீங்க? சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு பாஸ்டர், ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப என்ன செய்யறாங்க, பேசுறாங்க, நான் அழுதுகிட்டே இருக்கேன். ஆவியானவர் சொல்லுவார், நீ கொஞ்சம் அமைதியா இரு, இது ஏற்கனவே அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லி மற்றவங்களை அழ வச்சாங்க, இவங்க மறந்துட்டாங்க. இப்போ அதனுடைய தண்டனை தான் இப்போ என்ன செய்யுது, நடக்குது. வேதம் சொல்றது, நீ உன் வாயின் வார்த்தையினால் என்ன செய்தாய். வாயின் வார்த்தை ரொம்ப கவனமா, வாயின் வார்த்தைக்கு ரொம்ப கவனமா இருக்கு. வாயின் வார்த்தையை விட்டுறாதாங்க. சில ஷார்ட் டெம்பர்ல வாயுடைய வார்த்தையை விட்டுருவாங்க. இருதயத்துக்குள்ள அடக்குங்க, வார்த்தைகள் இருதயத்தில் அடக்குங்க. வாயிலிருந்து கீழே விழுந்துட்டுனா அது எதற்கு சமானமாக இருக்கிறது தெரியுமா? தரையில தண்ணீரை ஊற்றி விட்டு திரும்ப அந்த தண்ணீரை பாத்திரத்தில் எடுக்க முடியாது, பாத்திரத்தில் திரும்ப எடுக்க முடியாது. அது என்ன செய்திருமா, சுவரி விடும், அது அப்படியே அதில் வற்றி விடும். அதே போல நாவினுடைய வார்த்தைகள் வாயை விட்டு வெளியே விழுந்துட்டா பிறகு அதற்கான தண்டனை, அதற்கான பிரதிபலனை நீங்கள் ஏற்றுக்கொண்டே தான் ஆக வேண்டும். இல்லை தெரியாம பேசிட்டேன், ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. பேசின வார்த்தையை மன்னிக்காட்ட பரலோகம் கொண்டு போக முடியாது. பேசின வார்த்தையை மன்னிச்சிருவாரு. ஆனா நீ பேசினதான வார்த்தைக்கான தண்டனைய நீ பெற்றேதான். இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இவ்வளவு நாள் நம்ம பேசி பேசி அடுத்தவங்களை பேசி பேசி பாவத்தையும் சாபத்தையும் நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்ம ஏற்று எடுத்தது போதும். இனிமேலாயிரம் கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தால் வரப்போகிற நாட்களில் உள்ளதான பிரச்சனையெல்லாம் தவிர்த்தரலாம். உங்க காரியத்தை குறித்தே உங்களுக்கு தெரியல, ஆனா அடுத்தவருடைய காரியத்தை நம்ம ஆராய்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். முதல்ல நம்ம காரியத்தை தெரியணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நம்ம வேதனைப்படுகிறோம், ஏன் நம்முடைய கைகளில் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் காலமெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நம்ம காரியத்தையே நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் யாருடைய கணக்கை உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டார். கவலையே படாதாங்க. உங்க சொந்தக்காரங்க கணக்கே கேட்க மாட்டார், சொந்தக்காரங்க கணக்கே கேட்க மாட்டார், அண்டை வீட்டார் கணக்கே கேட்க மாட்டார். யார் கணக்கை தான் கேட்பாரு? உங்க கணக்கை தான் கேட்பாரு, உங்க கணக்கை தான் கேட்பாரு. நீ எப்படி வாழ்ந்த அதை தான் கேட்பாரு. கையில் தந்திருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ண அதை தான் கேட்பாரு. நேரத்தை எப்படி செலவு பண்ண அதை தான் கேட்பாரு. நீ என்னெல்லாம் பேசுன அதை தான் கேட்பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க டைரி எழுத மாட்டீங்க நிறைய பேர். ஆனா உங்களை குறித்து யார் டைரி எழுதி வச்சிருக்கிறா? டேட்டா எல்லாம் ஆண்டவர் இடத்துல இருக்கு. ஒவ்வொரு நாளும்
நாம் பேசின செய்த எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. இதற்கு தப்பி ஒரு மனுஷன் போகவே முடியாது. ஒரு மனுஷனா இருந்தா அவனுக்கு லஞ்சம் கொடுத்துடலாம், ஒரு மனுஷனா இருந்தா பொய் சொல்லி அவனுடைய மைண்டை வந்து திசை திருப்பிடலாம். ஆனா ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்கள் எதுவுமே என்ன செய்யாது, பலிக்காது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை குறித்து அதிகமாக என்ன செய்யணும், சிந்திக்கணும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன், கவனிக்கிறீங்களா? தன் பிள்ளைகளை உணர்கிறவன். உங்க பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? உங்க பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்யணும் ஆண்டவரே. ஒரு பக்தன் சொல்றார், நாங்களும் என் தகப்பன் வீட்டாரும் அக்கிரமம் செய்து ஆகாமியம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் ஆண்டவரே. தேவரீரோ நீ செய்கிற காரியத்தில் எல்லாம் நீதி உள்ளவராயிருக்கிறீர். நீதி தவறி ஒண்ணுமே செய்ய மாட்டார். தெரிஞ்சு தெரியாம அவரிடத்துல போய் ஏதாவது சொல்லிடாதங்க, ஆண்டவர் ஏன் என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படி கேட்டுறாதங்க. தெரிஞ்சுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களை சரிப்படுத்துவதற்கு தான் வைத்திருக்கிறாரு. உங்களுடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு தான் வைத்திருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்பதற்கு தான் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் என்னைக்குமே அவர் நீதி தவறாத தேவனாக தான் இருக்கிறார். அவருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க என்னதான் இதே இல்லை. கிறிஸ்தவங்க கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் அப்படிலாம் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒருவன் தான் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யாமல் போனால் அவன் அநேக அடிகள் வந்து என்ன செய்யப்படுவான். சொல்லப்போன அடி அதிகம் யாருக்கு தான், அடி அதிகம் யாருக்கு தான். ஆனால் நம்ம அடி வேண்டாம்னு சொல்லி தான் அங்கிருந்து எங்கே வந்திருக்கோம், சபைக்குள்ள வந்திருக்கோம். என்ன வேண்டாம் நமக்கு, அடி வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், துன்பம் வேண்டாம். ஒரு நாள் சொன்னார், ஒரு நபர் சொன்னார், ஆண்டவர் துன்பத்தெல்லாம் மாற்றுவதற்கு தான் அந்த பூமியில வந்தா, மனுஷன் வேதனைப்படாம வாழணும்னு சொல்லி தான் பூமியில வந்தார். பிறகு ஏன் நான் வந்து துன்பப்படணும், பிறகு ஏன் வந்து நான் வந்து சங்கடப்படணும், அப்படி சங்கடத்தை தந்தா நான் அந்த ஆண்டவரை ஏன் தேடணும் அப்படியெல்லாம் கேட்கிற யார் கூட இருக்கிறா, கிறிஸ்தவங்க கூட இருக்கிறாங்க. அப்படி நீங்க யாராவது அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க மனசை கொஞ்சம் என்ன செய்யணும், ஆண்டவர் உங்க சரீரத்தை நேசிக்கிறத விட எதை நேசிக்கிறார்? இந்த சரீரம் எங்கிருந்து வந்தது, பூமியிலிருந்து வந்தது. இது எங்கே திரும்பும், இது பூமிக்கே திரும்பிடும். ஆனா அந்த உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் தான் நம்மளை போட்டு ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்மளை வந்து இயக்குகிறது யாரு தான், அந்த உள்ள இருக்கிற மனுஷன் தான் உள்ள இருந்து இயக்கிட்டு இருக்கிறான் நம்மளை. ஆனா ஆண்டவர் அந்த உள்ளான மனுஷனை தான் நேசிக்கிறாரு. ஏன்னா அந்த உள்ளான மனுஷர் தான் ஆண்டவரை போல நித்தியமானவன். இந்த சரீரம் வந்து நித்தியமானதல்ல, இது இடையில வந்து வந்தது, இது பூமியினுடைய மண்ணிலிருந்து வந்தது, இது மண்ணுக்கே திரும்பிடும். இந்த ஆத்மா எங்க போனோம், இந்த ஆத்மா தேவனிடத்துல போனோம். எனவே ஆண்டவர் ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் ரொம்ப நேசிக்கிறார். இந்த ஆத்மாவை வேதம் சொல்கிறது, அவர் பட்டய வெட்டுக்கு தப்புவிப்பதற்கு அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கிறதாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க. யோபனுடைய புத்தகத்துல நீங்கள் 33வது அதிகாரம் 27 இருந்து வந்து வாசிங்க. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை வந்து நடப்பிக்கிறார். நீங்க அந்த அதிகாரத்துல 1 முதல்ல வீட்டுல போய் வந்து வாசித்து பாருங்க, எதை அவர் நடப்பிக்கிறார் என்பதை நீங்கள் அந்த வசனங்களில வந்து கண்டுகொள்ளலாம். அப்போ ஆத்மாவை படுகொலைக்கு விலக்குவதற்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். இப்ப நினைச்சு பாருங்க, ஆண்டவரிடத்துல
நீங்க வருகிற நேரத்துல எல்லாம் உங்களுக்கு உடனே உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுன்னா எதுலையாவது திருந்துவீங்களா? நீங்க எதுலையாவது திருந்துவீங்களா? ஆண்டு சில வேளைகளை சொல்லுவாரு, இவங்களுக்கு திருத்த வேணும். அம்பா நீ இடையில நிற்காதான் பாரு, என்னைய இடையில நிற்காத, திருந்தணும். இவங்க நீ சொல்லு, திருந்த சொல்லு, திருந்தலையே விடு, கொஞ்சம் லூசில் விடு, அவங்க உணரட்டும், நல்லா உணரட்டும், உணர்ந்து திருந்தட்டும். அதற்கு அப்புறம்தான் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது, அவர்களுக்கு நல்லது. நானே நினைக்கிறேன், எனக்கு இப்ப இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நான் அநேக காரியங்களில் நான் சரிப்பட்டிருக்க மாட்டேன். என்னுடைய விசுவாசம் ஆண்டு மேல் வந்திருக்காது. ஆரம்ப காலத்துல ஊழியத்திற்கு வந்ததற்கு பிறகும் விசுவாசம் யார் மேலதான் இருந்த? மனிதர்கள் மேலதான் இருந்தது. விசுவாசம் சபையில யார் அதிகமா காணிக்க கொடுக்கிறாங்களோ அவர்கள் மேலதான் இருந்தது. ஒவ்வொரு டேட் வந்தோடனே அவர்களை தான் எதிர்பார்க்க இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் அநேக வேலைகளிலே வருமானம் யார் தரார்களோ அவர்களை நிறுத்தி, சிலரை சபை விட்டு போக்கி, சிலரை நம்ம மேல வருத்தப்படுகிறவர்களாக மாற்றி, உதவி செய்கிறவர்களாக மாற்றி, யாரையே நோக்கி பார்க்க வச்சுட்டாரு? ஆண்டவரையே நோக்கி பார்க்க வச்சுட்டாரு. இந்த விசுவாசம் வந்தபடினால் நான் இப்ப ராஜாவாக இருக்கிறேன். எனக்கு கவலையே கிடையாது. முன்னாடி மனுஷரை எதிர்பார்த்தோம், மனுஷனை பிரியப்படுத்தோம். ஒரு மனுஷனுடைய உதவியை நம்ம எதிர்பார்த்தா அவங்க என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியது இருக்கும், அவங்களை பிரியப்படுத்த வேண்டியது இருக்கும். இப்ப நான் மனுஷனை பிரியப்படுத்த அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? எனக்கு என்ன வரும்? ஒரு தாசம். என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்தி சில காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கும்படியாக இவ்வளவு நாட்கள் பிரச்சனைகளிலேயே போராட்டங்கள் நடத்தினார் என்றால், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறது உண்மையானா உங்களுக்கு அன்பானவர்களை சிலரை உங்களை விட்டு விலக்குவா. அந்த நேரத்தில் உடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது ஆண்டவர் பார்ப்பா. அநேக வேலைகளிலே ஆண்டவர் நம்மை பரிசோதனை பண்ணிதான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்கள், அவன் ஆண்டவரை நேசித்துதான் அவருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய சொந்த ஜனங்கள் ஊர் எல்லாவற்றை விட்டு வெளியே வந்தான். அப்படியெல்லாம் வருகிறது ரொம்ப பெரிய காரியம் அந்த காலத்துல. இந்த காலத்துல கூட விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா இது உலகமயமாக்கப்பட்டதான காலங்களில். அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு இடத்துல இருந்து வெளியே போனா அவங்கள கான்டாக்ட் பண்ணுவதற்கு அவ்வளவு கஷ்டப்படணும். இப்பெல்லாம் அமெரிக்காவில் இருந்தா கூட நம்ம எதில் பார்த்துடலாம், நிமிஷத்துல வீடியோ காலில் பார்த்துடலாம். அங்கே இருந்தாலும் ஒண்ணுதான், அங்கே இருந்தாலும் ஒண்ணுதான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. வீட்டில் ஒரு நபரை நம்ம வச்சுட்டு போனோம்னா இங்க சிசிடிவி மாட்டி நெட்ல கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, வீடு எப்படி இருக்கு எல்லாம் பார்க்கலாம். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா அவங்க சுகமாக இருக்கிறார்களா என்றதான தகவல் கிடைப்பதற்கே அவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த நாட்களையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு போனான். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், நம்ம வார்த்தையை கேட்டு நம்பி போனான். ஆனா ரெண்டாவதும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். ஆனா நம்ம நினைக்கிறோம், சோதனையே இல்லாம என்னை யார் ஆசீர்வதிக்கணும்? சோதனையே இல்லாம பூமியில் மனுஷன் கூட அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போக மாட்டான். 1ஆம் கிளாஸ்ல சோதிக்கப்பட்டதான் 2ஆம் கிளாஸ் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். இப்படியே ஒவ்வொரு கிளாஸும் மேல போக போக என்ன நடக்குது? அங்க சோதனை நடக்கிறது. திரும்ப எல்லாம் படிச்சு வேலைக்கும் படிச்சுட்டு 2வது வேலைக்கு போனா கூட அங்கேயும் என்னதான் நடக்கு? அங்கேயும் சோதனை தான் நடக்கு. சோதிக்கப்பட்டு தான் மேல போகுது. ஆனா கிறிஸ்தவர்கள் மட்டும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எனக்கு எதே வேண்டாம், சோதனையே வேண்டாம். சோதனையை ஆண்டவர் நீக்கணுமா, சோதனையை சகிக்கணுமா? எதை விரும்புறீங்க நீங்க? கரெக்டா சொல்லுங்க. சோதனையை நீங்க சகிக்க போறீங்களா, சோதனையை ஆண்டவர் நீக்க சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. சோதனையை சகிக்கிறதான மனுஷன் பாக்கியவான். சோதனை ஆண்டவர் நீக்கண்டாம், சோதனை இருக்கட்டும். அந்த சோதனை தான் உங்களை மேன்மையுடையவர்களாக மாற்ற போகிறது. அந்த சோதனை ஆண்டவர் நீக்கிட்டா சோதனையின் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்காது. அவர்கள் பேசட்டும், அவர் நிந்திக்கட்டும். அவர் நிந்தித்தாலும் அவர்கள் பேசினாலும் உங்களுடைய இருதயத்தை அமெரிக்க வச்சிருந்தா அது போதாதா? உங்களுக்கு உங்க இருதயம் சமாதானமாக இருந்தா அது போதாதா? சிலர் சொல்லுவாங்க, அவ்வளவு பேசினாங்க பாஸ்டர், நான் குற்றமே செய்யல, என் மனசு அவ்வளவு பாரமா இருந்து நான் ஆண்டவர் இடத்துல போய் சொன்னேன். நான் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இப்போ எனக்கு அழுதுட்டேன் பாஸ்டர்,
ரொம்ப கஷ்டமா இருந்து இவங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டேன். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை என்ன செய்தார்? சமாதானப்படுத்திட்டார். அது போதும். சமாதானமா இருக்குதுல்ல, அவங்க பேசுறது ஆசீர்வாதம், அவங்க நிந்திக்கிறது ஆசீர்வாதம். உங்க இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சமாதானப்படுத்தட்டும். சோதனையை நீக்கண்டா, நமக்கு எதிராக இருக்கிறதான ஜனங்களுடைய நிந்தைகளை நீக்கணும். அவர்கள் நிந்தித்துக் கொண்டே இருக்கட்டும், உபத்திரவப்படுத்துறவங்க உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். என வேதம் சொல்கிறது, உபத்திரவப்படுகிறதான உங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாரு? ஆறுதலை கொடுக்கிறார். ஆனால் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுக்கதான் செய்வாரு. சோத்திரம். நீ உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா உங்ககிட்ட மோத மண்டை அவர்களுக்கு தான் உடனே நீ அப்படியே இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களோட யார் இருக்கிறா? ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, காண்டா மிருகத்திற்கொத்ததான பலன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு நெருக்கினாங்க, எவ்வளவு ஒடுக்கினாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் உழைப்பிற்கு கூட அவர்களுக்கு என்ன கிடைக்கல? சரியா சம்பளம் கிடைக்கல, ஆகாரம் எல்லாம் சரியா கிடைக்கல. ஆனா ஒரு சாட்சி வருகிறது. என்ன சாட்சி தெரியுமா? இந்த இஸ்ரவேல் பெண்கள் நம்ம எகிப்திய பெண்களை போல அல்ல, அவர்கள் பலசாலிகள். டாக்டர் வருவதற்கு முன்னாடியே அவர்கள் பிரசவித்தாகும். என்ன சாட்சி பாருங்க. சாப்பிடுகிறதினால் ஒரு மனுஷன் பலனடைந்து விடுகிறது இல்ல, ஆண்டவர் தந்திருக்கிறது சாப்பிடுங்க. ஆனா சாப்பிடுகிறதினால் மட்டுமே வந்து மனுஷன் பலனடைந்து விடுகிறது அல்ல. நமக்கு சாப்பிடுகிறதான சாப்பாடை எடுத்து நம்முடைய சரீரத்திற்கு பலத்தை கொடுக்கணும்னா அதற்கு அந்த சத்து உறிஞ்சிகள் எல்லாம் அது சரியாக வேலை செய்யணும். அது யாருடைய கையில் தான் இருக்கு? 1/2 கிலோ கறிக்கு 1 கிலோ கறி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனா கறியே சாப்பிட்றவங்களுக்கு இருக்கிற பலன் கூட கறி சாப்பிட்றவங்களுக்கு என்ன செய்யலை? என்ன செய்யலை? இல்லை. ஏன் இல்லை? யாருடைய ஆசீர்வாதம் இல்லை? எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம். உங்களுடைய சாப்பாட்டு காரியங்களும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். உங்களுடைய மாப்பி செய்கிறதான தொட்டியில் என்ன வேணும்? ஆனா யாரோ சொன்னாங்க, அதாவது ஏற்கனவே 10 தோசைக்கு எடுத்தாச்சாம். 10 தோசைக்கு எடுத்தாச்சு. அதற்கு மறுநாள் ஒரே அளவு தான் என்ன போட்டிருக்கு? அரிசி போட்டிருக்கு. ஆனா அந்த 10 தோசைய அவசரத்துக்கு எடுத்தோம். ஆனா மறுநாள் நாங்க வந்து சுடும்போது இந்த 10 தோசைக்குள்ள மாவு குறைந்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த மாவு வந்து என்ன செய்யல? இந்த மேஜிக் ஆகுது. சோத்திரம். மேஜிக் இல்லை, இது யாருடைய ஆசீர்வாதம்? உங்க மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? சோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய பானை, சோறு பந்த பானை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை பேர் நீங்க சாப்பிடுகிறது இல்லை, கத்தரிக்கன்னு கொடுக்குறீங்க? அந்த காலத்துலலாம், இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் என்னன்னா சாப்பிடும்போது என்ன அரிசி எடுப்பாங்க? பிடி அரிசி எடுப்பாங்க. அவங்க சமையலுக்கு எப்போதும் 1/2 கிலோன்னா 1/2 கிலோ தான் எடுப்பாங்க. அது கூடலாம் எடுக்க மாட்டாங்க. 1/2 கிலோ போக்குறவங்க 1/2 கிலோ தான் எடுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு கை வந்து என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அது எங்கே வரும்? அது தேவனுடைய ஆலயத்தில் வரும். இந்த ஒரு பிடியை எடுத்த உடனே மீதம் இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டுரும். இந்த மீதம் இருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டுன்னா இந்த கைப்பிடியை விட கூட வந்து என்ன செய்கிறோம்? அது வந்து கூட வந்து வந்துடும். இது அநேகருக்கு வந்து என்ன செய்கிறது இல்லை, தெரிகிறதே இல்லை. இதை போலதான் பணக்காரியங்கள், இதை போலதான் விவசாய காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், எனவே ஆண்டவர்கள் கொடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமும் தீராது. அவ்வளோதான், தீராது. கஷ்டப்படுறவங்க தான் முதல்ல கொடுக்கும் ஆண்டவர். கஷ்டப்படுறவங்க தான் முதல்ல கொடுக்கும். ஏன்னா வசதியுள்ளவங்களுக்கு ஏற்கனவே போதுமான அளவுக்கு ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுன்னா நீங்க தான் ஆண்டவர் கொடுக்கணும். கொடுத்த உடனே மீதம் இருக்கிறவைகளை யார் ஆசீர்வதிப்பார்? யார் ஆசீர்வதிப்பார்? இது ஆசீர்வாதமே இல்லாம நம்முடைய பிரயாசம், பணம், பொருள், அரிசி, நிலவளங்கள், இவைகள் வளர்க்கிற ஜீவ பிராணிகள், இவைகள் ஆசீர்வாதம் இல்லாம இருந்தால் வந்து என்ன செய்யாது? என்ன செய்யாது? பேருக்கு அது பாருங்க. இந்த யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணலாம். எங்க போகும்போது ஒண்ணு இல்லாம இருக்கும்போது பொருத்தனை பண்றான். அப்படிதானே? ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஒண்ணுமே கிடையாது, இவனுக்கே சாப்பாடு கிடைக்குமோ என்னமோ தெரியாது. ஆனா அவன் முன்னக்கூட்டியே ஒரு பொருத்தனை பண்றான்.
நீர் எனக்கு தரும் எல்லாவற்றையும் நான் உமக்கு என்ன கொடுப்பேன்? எல்லாவற்றையும் என்ன கொடுப்பேன்? சொல்ல போனா எல்லாத்துலேயும் கொடுக்கணும். ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் கொடுக்கறது இல்லை. பணத்திலையாவது கொடுக்க, அதுலேயும் கொடுக்கறது இல்லை. சில ஏதோ காயின் ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்னன்னா, முதல் தரமானது ஆண்டவர் கொண்டு போனான். காயின் என்ன தெரியுமா? தன் கைக்கு நேரிட்டது. போகிற போக்கில் என்ன கிடைக்கும் அதனால தூக்கிட்டு போனான். இதான் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் அப்படி இல்லை. நாம் கர்த்தர் ஒரு பெரிய தெய்வம் நினைச்சா நம்ம அவரை மதிப்பாக தான் நடத்தணும். மதிப்பு குறைவாக நடத்தக்கூடாது. அவர் நம்ம இடத்துல ஒன்றுமே கேட்கல. ஆனால் நமக்கு தந்திருக்கிறதெல்லாம் யாரு தான்? இந்த தாவீதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா இருந்தது? நான் இதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணல, எனக்கு தந்தது யாரு? ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் பல்வேறு விதங்களில் சோதனை பண்ணி பார்ப்பார். சிலரை கொடுத்து தான் என்ன செய்வார்? சிலரை எடுத்து சோதிப்பார், சிலரை கொடுத்து சோதிப்பார். பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்க கொடுத்துட்டார். ஈசாக்க என்ன செய்தார்? கொடுத்துட்டார். பல வருடங்கள் கிடைத்து தான் கொடுத்தார். கொடுத்துட்டு திரும்ப கேட்கிற, ஏற்கனவே அன்பு இல்லாம எப்படி அவன் தேசத்தை விட்டு வருவான்? அன்புனாலதான் தேசத்தை விட்டு வந்தான். ஆனா பழையபடியும் இவனை என்ன செய்யற? சோதிக்கிற. ஏன்னா இவனை பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஒரு சீமானாக மாற்ற வேண்டியது ஆண்டவருடைய திட்டம். இப்ப இதற்கெல்லாம் தகுதி வேணும், இதற்கெல்லாம் இவன் சோதிக்கப்படணும். எனவே ஆண்டவர் லாஸ்ட்ல அவனை சோதிக்கிறாரு. இவனுடைய பையனை எனக்கு என்ன செய்யணும்? கொடுப்போமா? அதுவும் ஊழியத்துக்கு இல்லை. என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். முடியுமா? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைச்சுன்னா எவ்வளவு அன்பு இருக்கும் அவங்க பேர்ல, எவ்வளவு அன்பு இருக்கும். ஆனா அந்த ஆபிரகாம் அந்த அன்பெல்லாம் அடக்கிக்கிட்டு தோன்ற மாதிரி சொல்ற, உன் ஏக புதல்வன், நீ நேசிக்கிறவன், உன் நேசகுமாரன். ஏற்கனவே இந்த வார்த்தைகளாம் சொல்லட்டாலே அவன் நீரதையும் போதிக்க கொடுக்கறதுக்கு. ஆனா கிண்டுறாரு பாருங்க, கிண்டி விடுறாரு. ஏன்னா அடுத்த பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எனவே என்ன செய்யறாரு? ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறது என்பது அநேக சோதிப்பார். விசுவாசத்தை சோதிப்பார், அன்பை சோதிப்பார். ஃபெயில் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த படிக்கு நீங்க போகவே முடியாது. மனுஷனே உங்களை நம்பி ஆசீர்வதிக்க மாட்டான். ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? இந்த சோதனை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா? வாழ்வு காலத்தில் அனுபவித்திருக்கு. சோதனை காலத்துல, தாழ்வு காலத்துல நீ என்ன செய்? சிந்தனை செய். ஒன்ன பற்றி சிந்தனை செய். ஏன் இது நடக்குது? இந்த காரியம் ஏன் ஒன்று வருகிறது? ஆண்டவருக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் நீங்க நிறைய பெற்றிருக்கிறீங்க. எதையாவது இழந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க, இழந்திருக்கிறீங்களா? ஜோமனி படிப்பை கேட்குறோம், படிப்பை தர்றாரு பிள்ளைகளுக்கு. ஜோமனி வேலையை கேட்குறோம், அந்த வேலையை தர்றாரு. ஜோமனி நல்ல திருமணத்தை கேட்குறோம், பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஜோமனி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் சொல்றோம், ஆசீர்வதிக்கிறார். இதனால ஆண்டவருக்கு என்ன பயன் கிடைச்சது? இவன் ஊழியக்காரங்களை பார்த்தா என்ன செய்து வர வேண்டியது? விட்டுட்டு வர வேண்டியது. நீ வேலையை விட்டுட்டு வாங்க. நீ வேலை இதுக்கு மேல செய்தியன்னா உடனே நான் எப்படி பார்க்கணும் பார்த்துருவேங்க. பயந்துட்டு வந்து வேலைக்கு வரும், வேலையை விட்டுட்டு வரோம். அப்போ விட்டவங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவரை தேடி வேணும்னு வாங்கிட்டு இருக்கிறவங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரா? யாரா? சிலருக்கு என்னன்னா பாஸ்ட் விசுவாசிகளோட மேலே போயிடக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு திருச்சபையில் ஒரு காரியம் நடந்துச்சு. அது பாஸ்ட் 10 லட்ச ரூபாய் காரவங்கன்னா அவர் 11 லட்ச ரூபாய் காரவங்க. அந்த விசுவாசி, அவங்களோட விசுவாசி யாருக்கு தான் போட்டி? பாஸ்டருக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் போட்டி. நமக்குள் யார் பெரியவங்க? நமக்குள் யார் பெரியவங்க? அடுத்தால அவர் 20 லட்ச ரூபாய் காரவங்கன்னா 30 லட்ச ரூபாய் கார் வாங்குவார். யார்கிட்ட போட்டி? அதான் ஆசீர்வதிக்கப்பட்டா செய்யறதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் மனுஷனிடத்துல போட்டி கூட நம்ம அவசியம். அதை விட ஆண்டவர் நம்மளை மேன்மையாக நடத்துவார். அந்த எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்களோட நான் பெரிதாக மாறணும் அப்படி நினைக்கவே கூடாது. விசுவாசிகளை விட ஊழியக்காரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தான் வைப்பா.
கொஞ்ச நாள் போட்டி போட்டு பார்த்தாரு. போட்டி இப்ப எங்க போச்சோ தெரியாது. ஆண்டவர் யார் பக்கத்துல தான் இருப்பாரு? எல்லாம் வேண்டாம்னு ஊழியத்துக்கு வந்த ஆள் பக்கத்துல தான் இருப்பாரு. நீ சபைக்கு வந்தது வேணும்னு வந்த, விடுதலை வேணும்னு வந்த சபைக்கு வந்த, நீ வேலை வேணும்னு வந்த சபைக்கு வந்த, பிள்ளை நல்லா இருக்கணும் சபைக்கு வந்த, உன்னையும் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்றதான மனுஷனே ஒரே படியில் ஆண்டு எப்படி வைக்க முடியும்? ஊழியம்னா லேசு காரியமா? வெளியே பார்க்கும்போது செழிப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா தியாகம் என்ன செய்யாது. சில நேரங்களில் ஊழியக்காரங்க படுத பாட பார்த்தா, என்னுடைய தாயார் கடந்த நாட்களில் பட்டதான ஒரு பண்ண, அதை கூட நான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இவ்வளவு பாடுபட்டாங்க, ஆனால் அவங்க அந்த அந்த பாடுகளுடைய பிரயாசத்தை அனுபவிக்க முடியல. ஆண்டவர் மேலே உள்ள அன்புல பிள்ளைய, அதாவது பிள்ளை 2-3 வயசு இருக்கும், கடைசி பையன் காலையில் போனால் சாயங்காலம் தான் வர முடியும். ஊழியத்துக்கு போய் காலையில் போனால் எப்போ தான் வர முடியும்? சாயங்காலம் தான் வர முடியும். திருக்கரங்குடிக்கு போகணும், நடந்து தான் போகணும், பஸ் வசதி கிடையாது. இப்படியே உள்ளோடி போய் செங்கலாங்குறிச்சி இப்படியே போய் திருக்கங்குடிக்கு நடந்து தான் போகணும். அங்கே போய் ஊழியத்துக்கு சரி சாயங்காலம் வரணும். காலையில் போகும்போது பிள்ளைய ரூம்பில் அடைச்சி போட்டுட்டு, எத்தனை வயசுல நமக்கு இப்போ 25 வயசு ஆனாலும் விட்டுட்டு போகிறதுக்கு மனம் ஆண்டவரை நம்பி. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை நம்பி சோறை ஒரு இடத்துல வச்சுட்டு, தண்ணியை ஒரு இடத்துல வச்சுட்டு, ஆண்டவரே உம்மை கையில் ஒப்பு கொடுத்துட்டு நான் உங்கள் ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் தான் பாதுகாத்துக்கிடணும். இந்த 3 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? தண்ணி பக்கத்தில் போகக்கூடாதுன்னு தெரியுமா? கரண்ட் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஆனால் எப்படியும் அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு அழுன்னு அழுவானா. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அழுக சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும்னு பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு சொல்கிறாங்க, அந்த பிள்ளை அவ்வளவு அழுவான், என் காதில் கேட்கும், ஆனால் என் கல்லை நெஞ்சாக்கிக்கிட்டு ஊழியம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் எங்கே போவேன்? அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய ஊழியக்காரங்க அந்த உள்பக்கத்தை பார்க்கும்போது என்னன்னா அவங்களுக்கு தியானம். நேரத்தில் 1 மணி வரைக்கும் ஜோம்னேன்னு நினைக்கிறேன். 12:15 பக்கத்தில் யார் வீட்டில் ஆள் வந்தாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலரை நினச்சி, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஒரு சிலரை நினச்சி, ஆண்டவரே இப்படி பிரச்சனை அவங்களுக்கு, அந்த பிரச்சனையினால அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த வாலிப பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை, என்ன செய்யணும் ஆண்டவரே? ஏன் ஜோம்னணும்? சிலர் நினைக்கிறீங்க வீட்டில் ஜோம்னா தான் ஒரு ஜோம்னர். அப்படின்லாம் இல்லை. வேஷம் போடுறவங்க அன்பு மாதிரி வெளியே காட்டிக்கிடலாம். அன்பு என்பது அது இருதயத்துக்குள்ளே இருக்கும். அந்த அன்பு என்பது எப்போ தெரியும்னா, உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தான் தெரியும். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஊழியக்காரர் தான் வந்தார். ஆனால் நல்லது நடக்கும்போது குடும்பக்காரங்களோட சேர்ந்துக்கிடுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த ஊழியக்காரருடைய அன்பு நிறைய பேருக்கு என்ன செய்கிறது இல்லை. எப்படி கிறிஸ்துவனுடைய அன்பு அநேகர் தெரியாமல் இருக்கிறார்களோ, அதே மாதிரி ஊழியக்காரருடைய அன்பு தெரிகிறது இல்லை. கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்கிறவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் எதுக்கு வந்திருக்காங்க. அதற்கான பிரதிபலன் ஆண்டு கொடுப்பாரா என்ன? கொடுக்காம இருக்கவே மாட்டார். நான் மட்டுமல்ல, எத்தனை பேர் பெரிய பெரிய வேலைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அதை விட ஆண்டவர் அவர்களை 100 மடங்கள்ல, 1000 மடங்கள்ல, கோடி மடங்கள்ல, கோடியாக ஆசீர்வதித்திருக்கிறார். நான் பார்ப்பேன், எல்லாரையும் பார்க்கிறேன். நிறைய பேர்லாம் வேலை விட்டு வந்தவங்க. ஒரு நபர்லாம் இன்கம் டேக்ஸ் ஆபீசரா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொன்னாரு, நீ வேலையை விட்டுருந்து. லஞ்சம் வாங்கினா கோடியா சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம், ஆனா வேலையை விட்டுட்டு வான்னு சொன்னாரு. தவிர்க்கவே முடியாம ஆண்டவருக்கு பயந்து வேலையை விட்டுட்டு வந்தாரு. ஒண்ணுமில்லாம தான் வந்தாரு. ஆண்டவர் அவரை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்தார்? கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்தார். கிட்ட திரும்பியே பார்க்க முடியாத குடும்பம் எல்லாம் கோடியா. அவர் சபையில் நிறைய வசதியானவங்க வந்தாங்க. ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் வந்தார் அவங்க சபையில். அவர் சொல்லிட்டார், பாஸ்டர் எவ்வளோ காலம் நீங்கள் இருப்பீங்களோ, என்ன கார் வாங்குறாலும் சரி, எப்போனாலும் எங்கள் பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் டேங்க் ஃபுல் இலவசமாக அடிச்சுட்டு போகணும். ஆண்டவர்கள் அப்படியே ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒரு ஆள் கூட ஒன்றுமே இல்லை. யார் ஆசீர்வதிச்சிருக்காரு? ஏன்னா அவங்க ஒன்றுமே வேண்டாம்ல விட்டுட்டு வந்தாங்க. வேலை வேண்டாம் சொல்லி ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து வந்தார்களே, அவர்களையும் வேணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அன்புள்ளவங்க மாதிரி நடிச்சு நேர்மணங்கால ஜோம் பண்ணி நன்மையை மட்டும் பெற்றுட்டு போறவங்களை எப்படி உடனடியாக நடத்த முடியும்? ஆண்டவர்
இருவரையும் ஆண்டவர் ஒரே மாதிரியா நடத்தவே முடியாது. வேதம் சொல்கிறது, எதையாயிலும் விட்டா இந்த பூமியிலே 100 மடங்கு என்னத்தை பெறுவான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறும். ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, இது யாருக்கும் பொருந்தும், யாருக்கும் பொருந்தும், உங்களுக்கும். சிலர் அந்த சபையில் வர்றவங்க ஆரம்ப காலத்தில் உள்ளவங்க உறவுகளை கூட பார்க்காம யாரை பார்த்தாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க. ஆண்டவர் தான் எங்களுக்கு முக்கியம் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர்களை கைவிடலையே. அந்த ஜனங்கள் மத்தியில் இவங்க ஆண்டு மேன்மைப்படுத்த வச்சிருக்கிறாரு. நீங்க லேசா அன்பு கூர்ந்து பாருங்க ஆண்டவர் இடத்துல. நீங்க கொஞ்சம் அவர் மேல அன்பு கூர்ந்து நீங்க கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி எடுத்து வைப்பார். இந்த இளையகுமாரனுடைய சம்பவத்துல அவன் தூரத்துல வரும்போது தகப்பன் வரட்டும், அவன் சின்ன பையன் தானே, அடங்காம போனவன் தானே, அவன் வரட்டும் என்று சொல்லி இவர் காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கல. அவன் அங்க வர்றதை பார்த்த உடனே இவர் இறங்கி அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி போய் கழுத்தை கட்டி அவர் அரவணைத்து முத்தம் செய்து அவனை வீட்டுக்குள் அழைத்து வந்து அவனுக்கு ராஜோபசரணை கொடுத்து விருந்து கொடுத்து வஸ்திரத்தை மாற்றி அவனை அழகு பார்த்தது போலதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழகு பார்க்க வந்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அந்த அன்பை அறியாமல் இருக்கிறோம், அந்த அன்பை புரியாம இருக்கிறோம். ஆண்டவர் அன்பு செலுத்தி நம்மளை ஆசீர்வதிச்சாலும் ஆண்டவர் மேல அன்பு வைக்காம மனிதர்கள் மேல அன்பு வைக்கிறோம். ஆண்டவர் மேல அன்பு வைக்காம ஆண்டவர் தந்த நன்மைகள் மேல அன்பு வைக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு தன்மை உண்டு, அவரை தவிர யாரையும் நேசிக்க கூடாதுன்னு அவர் விரும்புவார். அப்படித்தானே? ஆட்களிலேயே பாருங்க, 2 பிள்ளைங்க ரொம்ப இணைப்பிரியாம அன்பா இருக்காங்கன்னா இந்த நன்பியை விட்டுட்டு இன்னொரு நன்பியிட்ட கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி தெரிஞ்சா என்ன வரும் உங்களுக்கு? ஃபீலிங் இருக்கு. அப்படி ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்கள் மட்டுமல்ல, நம்மளை விட அவளை ரொம்ப அன்பு கொடுக்குறாள அப்படின்னு ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். ஆண்டவர் நினைக்கிறாரு, நான் உன்னை அன்பு கூர்ந்து நடத்துக்கிறேன் அல்லவா, நீ என்னோடையே அன்பாயிரு, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ எங்கே போனாலும் வருவேன், நீ ஒன்றும் கவலை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருந்தீங்கன்னா ஒன்றுக்குமே கவலைப்படலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் சகலம் என்கிறதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு, நன்மை இருக்கு, தீமை இருக்கு. என்ன நடந்தாலும் அது எதுக்கு தான் நடக்கும். ஆனால் ஒன்று ஜாக்கிரதை, நீங்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னா அது நடக்காது. நிறைய காரியம் தீமையாக முடிஞ்சிடும். ஆனால் நம்ம தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால் மனுஷன் நமக்கு தீமை செய்தாலும் தீமை எதா மாறும் நினைச்சிருக்கிறீங்களா? தீமை நன்மையாக மாறும். தைரியமாக நம்பலாம். நமக்கு தீமை செய்ய நினைச்சுதான் செய்வாங்க. இதற்கு வேதத்தில் சம்பவம் இருக்கிற சமயம் தான் இடம் கொடுக்கவில்லை. யோசேப்புடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது இந்த யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் என்னத்தை தான் செய்தாங்க? தீமையை தான். 100% அவங்க இருதயத்தில் நம்ம யாருக்கு தீமை செய்கிறோம்? யோசேப்புக்கு நம்ம தீமையை இவனை நம்முடைய கண்கள் பார்க்க போறதே இல்லை. இவன் இதோடு இவனுடைய அத்தியாயமே முடிஞ்ச அவ்வளவுதான் அப்படி நினைச்ச அநேக தேவனுடைய பிள்ளைகளை இவன் இவ்வளவுதான், இவன் எழும்பிக்கிட மாட்டான், இவன் சுகம் அடைந்துக்கிட மாட்டான், இவன் மீட்கப்பட்டுக்கிட மாட்டான், இவனுக்கு உயர்வு கிடையாது, இந்த குடும்பம் அழிந்தது அப்படியெல்லாம் சொன்னதான ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக எழும்ப செய்து சமுதாயத்தின் மத்தியில் ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த தெய்வத்தை தான் நம்ம வழிபடுறோம். அப்படி இல்லையா? சொல்றேன். ஹல்லேலூயா. நான் அநேகரை குறித்து நினைச்சு பார்க்கிறது உண்டு. இவரை குறித்தமா எப்படி நினைச்சிருந்தாங்க ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் இப்படி கவுண்டவுன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிலர்லாம் கவுண்டவுன் என்னது? இன்னைக்கு செத்துருவாங்க, நாளைக்கு செத்துருவாங்க, நாளை செத்துருவாங்க. கவுண்டவுன்னா மேலே கீழே போயிட்டு அவங்களால யார் வாழ வச்சிருக்கிறாங்க? ஜீவ காலமெல்லாம் அதை நினைச்சு நடக்கும். சில செத்து போயிடுவா அப்படி நினைச்சவங்க அன்று வாழ வச்சிருக்கிறாங்க. சில குடும்பம் இதோடு செதறி போனது அவ்வளவுதான், இவங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது, வீடு முடியுமா இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆண்டு அவர்கள் நல்லா வச்சிருக்கிறார். வாழ வச்சது யார் தான்? வாழ வைத்தது யார்? எந்த மனுஷனும் வாழ வைக்கல, எந்த மனுஷனும் வாழ வைக்கல. வாழ வைத்தது ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை வாழ்நாள் எல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் படுத்தாலும் அவைகளெல்லாம் நினைத்து நினைத்து ஆண்டவர் செய்யணும். இதுக்கு தான் அந்த கஷ்டத்தின் பாதையில் வழி நடத்துவார்.
நான் நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு நின்று துதிக்கிறேன், படுத்து துதிக்கிறேன், இருந்து துதிக்கிறேன். ஃபேனை போட்டால் துதிக்க சொல்லுது, லைட்டை போட்டால் துதிக்க சொல்லுது, தண்ணியை குறி தலையில் ஊற்றினா துதிக்க சொல்லுது, பாத்ரூம் போனால் துதிக்க சொல்லுது. ஏன்? அந்த குறைவெல்லாம் இருந்தது எனக்கெல்லாம் தெரியும். எப்படி இருந்தோம் எனக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போய் இருக்கும்போது எப்படி வாலிய பிள்ளைய வச்சுட்டு என்ன கிடையாது, ஜன்னலுக்கு வந்து கதவு கிடையாது, கதவுக்கு வந்து நிலாய் வந்து சிமெண்ட்ல கட்டி அதுக்கு என்ன கிடையாது, கதவு கிடையாது. வேற சபையில் உள்ள ஒருத்தர் அவர் கண் கலங்கிட்டு என்னைய பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்த உடனே, பாஸ்டர் வாலிய பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்க, பின்னாடியில் எப்படி முள்ளுக்கான இருக்குது, அப்படி வச்சுட்டு நாங்கள் ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு என்ன செய்வோம்? சில நாள் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு வருவோம். அப்போ வீட்டில் சிசிடிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ சிசிடிவி இருக்குது. அப்போ சிசிடிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரை நம்பி விட்டுட்டு போனோம்? அப்போ இன்னொரு சபை உள்ளவர் வந்துட்டு கண் கலங்கிட்டு சொன்னார், மாஸ்டர் இதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்குள்ள என்ன தெரியுமா ஒரு எண்ணம் வந்து அந்த நேரத்தில் அளவெடுத்து சொல்லுங்கன்னாரு. ஆனால் எனக்கு மனசு ஒத்துக்கிடவே இல்லை. ஏன் ஒத்துக்கிடவும்னா, இவர் வந்து நம்முடைய ஜெபத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கிடையாது, நம்மளால் மறந்துருமவர் கிடையாது, வேற எங்கேயோ போகக்கூடியவர். அவருடைய ஆசீர்வாதம் அங்கே தான் வந்து போனோம். நமக்கு வரணும்னா நம்ம சபையில் உள்ளவங்க யாராவது பார்த்து இதை பரிதாபப்படணும், இல்லை விட்டுருவோம். யார் ஆசீர்வச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எல்லாம் ஆண்டு என்ன வச்சிருக்காரு, கணக்கில் வச்சிருக்காரு, ஞாபக புத்தகத்தில் வச்சிருக்காரு. இதற்காக பாடுபட்டான், இதற்காக இப்படி வந்து கஷ்டப்பட்டான். லைட்டு இல்லாமல் வந்து இருந்தானே அநேக நாட்கள். 6 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒதுக்கிறோம். ஏன்னா நைட்டு கொடுத்ததற்கு என்னது கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாது, மண்ணெண்ணெய் கிடையாது. அப்படியெல்லாம் நடத்தி வரும்போது இந்த வீட்டில் இருந்தால் துதிக்காமல் இருக்க முடியுமா என்ன? இப்போ யார் வீட்டிலே கரண்டெல்லாம் நம்ம வீட்டில் ஆண்டு கரண்ட் இருந்திருக்கிறார், ஆண்டு கணக்கில் வச்சிருக்கிறார். ஊழியக்காரன் மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய உங்களுக்கும் நீங்கள் ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம் எதெல்லாம் இழந்தீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டு தருவார். ஆனால் நிறைய பேருக்கு இழப்பதற்கு விருப்பமே இல்லை. ஊழிய நிமித்தம் ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிமித்தம் ஏதாவது இழந்திருக்கிறீங்களா? ஊழியம் செய்கிற பாஸ்டருக்காக ஏதாவது இழந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ எப்படி வந்து ஆண்டவர் பாஸ்டரையும் உங்களை வந்து எப்படி வந்து நடத்த முடியும்? என்னை நடத்துகிற மாதிரி உங்களை எப்படி நடத்த முடியும்? என்னை நடத்துகிறார் என்றால் எல்லாவற்றையும் ஆண்டு என்ன வச்சிருக்காரு. கரண்ட் போய் இப்போ ராத்திரி சொன்னால் 12 மணிக்கு கரண்ட் போகும். கரண்ட் போனாலும் என்ன ஓடும், என்ன ஓடும், ஃபேன் ஓடும். அந்த காலத்தில் நினைச்சோம், ஆண்டவரே தலை முதல் பாதம் வரைக்கும் புண்ணா இருக்கும் அவளுக்கு. யாருக்கு? என் மகளுக்கு. என்னது? கொசுக்கடி. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் புண்ணா இருக்கும். அப்பெல்லாம் அழத்தான் செய்யும், ஆண்டவரே. அதாவது ஒரு மனுஷன் தான் கஷ்டப்படுவான், தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுவது அவனுக்கு ரொம்ப கஷ்டம், அது பிள்ளைகள் கஷ்டப்படுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சு நினைச்சிருக்கிறார், அவளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு வஸ்திரத்திற்கு வந்து அவ்வளோ பாடு. 4-5 வருடம் என்ன கிடையாது அவளுக்கு, நீருக்கு கிறிஸ்துமஸுக்கு வஸ்திரமே கிடையாது. இன்னைக்கு அவ கையால் ஆண்டவர் அநேகருக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்க உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு செழிப்பான உடனே செழிப்பான மரத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. எங்கேருந்து கொள்ளையடிச்சு வருது? ஒரு இடத்துலேருந்து கொள்ளையடிச்சு வருது, எங்கேருந்து மட்டும்தான் வருது. இது பரலோக கவர்மெண்ட்லேருந்து வருது, தெரியாது உங்களுக்கு. மனுஷனிடத்துலேருந்து வந்தால் தெரியும் இது எங்கேருந்து வருது, இது எங்கேருந்து வருது. பரலோகத்திற்கு வருது, ஒத்தாசை பரலோகத்திற்கு வருகிறது. ஆண்டவருக்காக இழந்தவர்கள் ஆண்டவர் ஒருபோதும் விடவே மாட்டார். என்னை ஆசீர்வதித்திருக்கிறது, உங்களை ஆசீர்வதி பட்சபாதம் இல்லாத தேவன். நீங்கள் ஆண்டவருக்காக இழக்க தயாராக இருந்தால், ஊழியர்களுக்காக இழக்க தயாராக இருந்தால், ஆனால் இதெல்லாம் கணக்கில் வச்சு பன்மடங்கு உங்களை வந்து என்ன செய்வாங்க. நீங்கள் செய்த சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டு இவ்வளோ உயர்வை தரலையா? ஊழியக்காரர்களே, நாங்கள் ஜெபித்து உங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை தரலையா? யாரும் குறைஞ்சு போகலையே, யாரும் கெட்டு போகலையே. அன்று உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். அந்த ஆவின் கனிகள் உண்டாவதற்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்ட ஜீவிகள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு உம் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே, எனக்கு உம் கிருபை போதுமே என் இயேசுவே,
எனக்கு உன் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த தோன்ம உலகிலே, கவலைகள் நிறைந்த தோன்ம உலகிலே, எனக்கு உன் கிருபை போதுமே. என் இயேசுவே, எனக்கு உன் கிருபை போதுமே. எனக்கு உன் கிருபை போதுமே. என் இயேசுவே, எனக்கு உன் கிருபை போதுமே. துணையில்லா ஒரு மாட புறாங்கோ தவிக்கும் என்னை சேர்த்திடவாரோ. துணையில்லா ஒரு மாட புறாங்கோ தவிக்கும் என்னை சேர்த்திடவாரோ. நாதனின் வருகை தாமதமான, நாதனின் வருகை தாமதமான, விழாமல் காத்திடுமே. என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உன் கிருபை போதுமே. என் இயேசுவே, எனக்கு உன் கிருபை போதுமே. எனக்கு உன் கிருபை போதுமே. என் இயேசுவே, எனக்கு உன் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்களை கனி கொடுக்கும் ஜீவியத்தில் வழி நடத்தாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் தான் உண்டாகும் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள கிருபை செய்தீங்க. பரிசுத்தாவுடைய பலத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. உங்களை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கொடி தனித்துவமாக இருந்தால் அது வெளியே எரியுண்டு போகும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவாகிய சோத்திரமான திராட்சை செடியிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறு. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இதற்கான அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் ஒவ்வொருவரை நிரப்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்தை நாங்கள் கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எங்களை ஆராதனை அங்கீகரித்து மறுபடியும் ஆசீர்வதித்தபடியாக நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு தந்து இந்த சத்திய வார்த்தைகளுக்காக சோத்திரோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடந்து ஆவியின் கனி கொடுக்கிற ஜீவியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை வருநாளுக்கு அழைத்து வாருங்க. இந்த வாரம் பொழுது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலைக்க காத்து கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சக கிரியைகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலைக்க காத்து கொள்ளுங்க. பொல்லாத மனுஷருடைய தீமையான ஆலோசனைகள், தீமையான செயல்களுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. போக்குவரவு பிரயாணங்களில் எந்த தீமையும் வராதபடி கர்த்தர் காத்து கொள்வீராக. எல்லாருடைய வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியுமாக ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்குமாறு எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் தாமை வழிநடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இதுதான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.